டேய், நேரம் ஆக ஆக அவன் தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணுவான். அவனை நாம தப்பிக்க விடக்கூடாது. ஒருவேளை அவனை தப்பிக்க விட்டோம், அவ்வளவுதான், நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதெல்லாம் நீ கவலைப்படாதண்ணா, ஒண்ணு நம்ம கிட்ட மிஸ் ஆகாது. அப்படியே மிஸ் ஆனாலும் நம்ம ஆளுங்க அலர்ட்டா இருக்காங்க. ஒரே ஒரு மெசேஜ் தான், கொத்தா தூக்கிட்டு வந்துருவானுங்க. இதுக்கு மேல அமைதியா இருந்தா வேலைக்காகாது ரிஷி. ஏதாவது பண்ணிதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். அங்க கோயில உனக்காக துர்கா வேற காத்துட்டு இருக்கா. ரிஷி, எனக்காக இந்த ஜூஸையாவது குடி. ப்ளீஸ் ரிஷி, நீ இப்படி எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா என் வாழ்க்கையை காப்பாத்திக்க, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையறதுக்கு இப்படிலாம் நான் செய்ய வேண்டியதா போயிடுச்சு. நீ என்ன நம்ப மாட்ட ரிஷி. உனக்காக நான் என்ன பண்ணுனா என்ன நம்புவ? சொல்லு ரிஷி. சொல்லு. இப்படி பதில் பேசாம பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னை ஏன் உனக்கு பிடிக்கல? எனக்கு என்ன குறை? உன்னை பிடிக்கலன்னு சொன்னது கோவத்துல, மற்றபடி உன்னை பிடிக்காமலாம் இல்லை. உன்னை பிடிக்காமலா நிச்சயதார்த்தத்துக்குலாம் ஒத்துக்கிட்டேன். இங்க என்னையும் மீறி என்னென்னவோ நடக்குது மது. அதை உன்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ரிஷி, 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 பாத்து. ரிஷி, ரிஷி, இது குடி. ரிஷி, ரிஷி. சாரி ரிஷி, நீ இரும்புறதை தெரிஞ்சும் உனக்கு ஜூஸ் கொடுத்துட்டேன். பரவாயில்ல மது, நீ இதெல்லாம் பண்றப்போ எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. அவங்களே இப்படிதான், எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப பதறிடுவாங்க. மது, நான் ஒன்று சொல்லுவேன், நீ கேட்பியா? என்ன ரிஷி? நம்ம இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ரிஷி, ஏன்னா நான் இங்கிருந்து வெளியில வந்தா என் மனசு மாறிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரிஷி, நீ நிஜமாவா சொல்ற? உண்மையாதான் சொல்றேன். நாம இப்பவே இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட பேசுனதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இப்போ நாம அதை பத்தி பேச வேண்டாம். சரியான நேரம் வரப்போ நானே சொல்றேன். ரிஷி, அது என்ன காரணம்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவையில்ல நீதான். இப்பவே நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். டேய், மதுமா கூப்பிடுறாங்க, வாங்கடா. சரி போலாம், வாங்க. சொல்லு மதுமா. எனக்கும் ரிஷிக்கும் இதே இடத்துல கல்யாணம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. என்னமா சொல்றீங்க? தம்பி இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாப்ல? இதுல வேற ஒன்னும் சூழ்ச்சி இல்லையே. விவரம் சொல்றதுக்கும் விளக்கம் சொல்றதுக்கும்
இப்போ நேரம் இல்ல, ஆக வேண்டியதை பாருங்க. எல்லாத்தையும் சந்தேகத்தோட பார்த்தா எதுவும் நடக்காது. போங்க. சரிம்மா, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க 2 பேர் கல்யாணத்தை நான் நடத்தி முடிக்கிறேம்மா. டேய், ஒருத்தன் போய் மாலை வாங்கிட்டு வாங்க, இன்னொருத்தன் போய் தாலி வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க. போங்க. மதுமா, நான் போய் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறேம்மா. டேய், நீ மார்க்கெட் போய் தாலி வாங்கிட்டு வந்துரு. டேய், நாம போய் தாலி வச்சிரோம். வாடா. டேய், போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். எல்லாம் அண்ணன் கத்துவாரு. நம்ம கல்யாணம் இவ்ளோ சீக்கிரமா, அதுவும் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ரிஷி. கல்யாணம் எப்படி நடந்தா என்ன, நீ என்ன கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா மது? நம்ம கல்யாணம் வேணா இப்போ சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்கலாம். ஆனா ரிசப்ஷனை ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நல்லா கிராண்டா பண்ணிடலாம். அம்மாவும் அதான் ஆசைப்படுவாங்க. மன்மத தோற்றமா, ஆண்மையின் வாசமா, எதில் தொலைந்து உருகி வழிந்து கரையும் பெண்ணிவள் மனமா, தேன் தொழில் பேச்சிலா, அனலிடும் மூச்சிலா, எதில் முழுகி மருகி ரசித்து உரையும் நாட்களும் மெதுவா. இனி நீ மொத்தம் நானென, நான் கூட நீ என, மாறவா கூடவா வா. என் இயல்புகள் மாறுதே, உன் வாசம் வீசுதே, இனியும் இந்த தூரம் நேரம் நொறுங்கிடும் அடடா. என் கனவு திருடும் வரனா, உயிரும் தூரம் மனதில் எங்கும் கோட்டை கட்டும் முரணா. மாறனின் மகனிவனா, என் கனவு திருடும் வரனா, உயிரும் தூரம் மனதில் எங்கும் கோட்டை கட்டும் முரணா. ரிகமகமகனி நிதனி பதமபா. மதுமா, மா, மித்ரசேனை, மித்ரசேனை, எங்கம்மா? எங்க போனா இந்த ரிஷி? எங்கம்மா? ரிஷி, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ரிஷி அந்த கோயிலுக்கு போகவே கூடாது. அவனை பொணமாக்குனா கூட பரவாயில்ல. போங்க. டேய், வாங்கடா, வாங்க 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 வாங்க. ஏங்க, நீங்களாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட சொல்லி ரிஷி எங்க இருக்கான்னு தேட சொல்ல முடியுமா? என்ன பாக்குறீங்க? உங்களை தாங்க சொல்றேன். இதோ பாக்குறேம்மா, இதோ உடனே பாக்குறேன். நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, நான் உடனே பார்த்து ரெடி பண்றேம்மா. என்ன நம்ம பொண்டாட்டி திடீர்னு மரியாதைலாம் கொடுத்து பேசுறா? பரவாயில்லையே. அப்ப பல வருஷம் கழிச்சு திரும்பவும் கபி கபி பாட்டா பாடிட வேண்டியதுதான். சுந்தரபாண்டி அடி தூள். ஏன் நீ
பேசாம சிவகுமார் கிட்டயே சொன்னா, ஏன்னா அவருக்கு தான் எல்லா இடத்துலயுமே பழக்கம் இருக்கே. அந்த லூஸ் தான் தண்ணியை போட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருந்தான். அவன் நான் கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டேன். இப்ப நாமளே போய் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டா அவன் ஓவரா பேசுவான். அண்ணி, நமக்கு காரியம் தான் முக்கியம். அவன் என்ன நமக்கு சும்மாவா ஹெல்ப் பண்றான்? காசுக்கு வேலை பாக்குறவன் தானே. பேசுங்க அண்ணி, இதுக்கெல்லாம் அவன் தான் கரெக்டான ஆளு. சொல்லுங்க மேடம். சிவகுமார், எனக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும். ரொம்ப எமர்ஜென்சி. சொல்லுங்க மேடம், உடனே பண்ணிடலாம். நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய குழப்பமா இருக்கும் போல இருக்கு. ஆமா சிவகுமார், நம்ம ரிஷிய மது ஆளுங்களை வச்சு கடத்தி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அவ எங்க வச்சிருக்கான்னு தான் தெரியல. அதான் உனக்கு தெரியாத ஆளுங்களே இல்லைல்ல, நீ விசாரிச்ச ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு எப்படியாவது ரிஷியை தேடி கண்டுபிடிச்சு நான் சொல்ற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன்னா உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்ய நான் தயாரா இருக்கேன். மேடம், என் லைஃப்ல இப்படி ஒரு ஆஃபர் வந்ததே இல்லை. இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் 1 ஹவர்ல ரிஷி சாரு நீங்க சொல்ற இடத்துல இருப்பாரு மேடம். எப்பல இருந்து காணோம்? எத்தனை பேர் வந்தாங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நேத்து நைட்ல இருந்து ரிஷியை காணோம். மது கூட இருந்தவங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. பார்க்கறதுக்கு கூட சென்னை ஆளுங்க மாதிரி இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும்தான் வெளியூர் ஆள் மாதிரி இருந்தாரு. இந்த டீடைல் போதும் மேடம், மீதியை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சிவகுமார், எப்பவும் சொதப்புற மாதிரி சொதப்பிட்டு ஏதாவது காரணம் சொன்ன அவ்வளோதான் சொல்லிட்டேன். மேடம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லியிருக்கீங்க. இதை போய் நான் அசால்ட்டா விட்டுருவேனா? சக்சஸோட வரேன் மேடம். நீதாமா எனக்கும் ரிஷி சாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடக்க உதவியா இருக்கணும். துர்கா, ஏண்டி என் வீட்ல எச்ச பாத்திரம் கழுவுற உனக்கு என் மகன் கேக்குதா? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அது அப்படி வாமா. ஆமா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். தயவு செஞ்சு துர்காவை விட்டுருங்கம்மா. ருத்ரையா, நீங்க என்கிட்ட பேசுற தகுதியை இழந்து ரொம்ப நேரம் ஆகுது. உங்களெல்லாம் நான் எவ்வளவு நம்பினேன். எல்லாரும் பிளான் பண்ணி என் பையனை வளைச்சிருக்கீங்கல்ல. அம்மா, தயவு செஞ்சு உங்க வாயால அந்த வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. இதுக்கு காரணமே வேற. என்ன காரணமா வேணா இருக்கட்டும், அதை என்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நானா எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வந்ததுக்கு பிறகு ஏதேதோ சொல்லி என்ன சமாளிக்கிறீங்கல்ல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில துரோகிகளை நான் மன்னிச்சதே இல்ல. அம்மா, இல்லம்மா, இதுக்கு மேலேயே உங்களுக்கு தெரியாம இருக்கிறது சரியில்லை. நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமும் உங்களால என்ன நம்ப முடியலன்னா நீங்க தாராளமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுங்கம்மா. அப்படி என்ன பெரிய உண்மையை சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அம்மா, 400 வருஷத்துக்கு முன்னாடி ரிஷி தம்பி மாதேவனாவும் துர்கா அமராவதியாவும் மதுமா மித்ரசேனியாவும் மாதேவனோட அம்மா நீங்க பத்மாதேவியா வாழ்ந்தவங்க அம்மா. அப்ப நடந்த சில சம்பவங்கள் தான் இத்தனை ஜென்மமா நம்மளை தொடர வச்சிட்டு இருக்குமா. என்ன சொல்றீங்க? முன் ஜென்மமா?
அந்த மந்திரவாதி இதத்தான் புரியாத மாதிரி சொன்னாரு. அப்போ அப்ப அதெல்லாம் உண்மைதானா? அம்மா, என் பொண்ணு மேல சத்தியம்மா, நான் சொல்ற அத்தனையும் உண்மை. 400 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரமதின்னு ஒரு அழகான நாடு இருந்துச்சு. இதுதாம்மா உண்மை. இது நீங்க முன்னாடி எனக்கு எடுத்து சொல்லிருக்கலாமே. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே. அம்மா, அமராவதி யாருன்னு கண்டுபிடிக்கவே எனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சுமா. மித்ரசேனா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சுமா. அப்புறம் ஆதாரம் இல்லாம நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்றது? சரி, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அம்மா, அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. என்ன சிக்கல்? அம்மா, ரிஷி எங்க காணோம்? அம்மா, இப்போ சிக்கலே அதாம்மா. இந்த விஷயம் தெரிஞ்ச மது நம்ம ரிஷி தம்பிய ஆள் வச்சு கடத்திட்டாமா. என்ன திமிர் இருந்தா என் மகனை கடத்துற அளவுக்கு துணிஞ்சிருப்பா. அவளை நீங்க பூஜையை கண்டினியூ பண்ணுங்க. 1/2 hourல ரிஷி இங்க இருப்பான். பாலாஜி, போனை கொடு. துர்கம்மா, வா, நாம பூஜை பண்ணலாம். வாங்க வாங்க உட்காரு.